வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில ரொம்பவே வலிக்கிற ஒரு விஷயம்னா அது நம்பிக்கை துரோகம் தான் இல்லையா? அது ஏன் நமக்கு மட்டும் இப்படி திரும்ப திரும்ப நடக்குது? இந்த வலிய புரிஞ்சுக்கவும், அதிலிருந்து மீண்டு வரவும், நம்ம வேத ஜோதிடம் எப்படி ஒரு வழிகாட்டியா இருக்குன்னு இன்னைக்கு நம்ம விரிவாக பார்க்கலாம். ஏன்? ஏன் நமக்கு மட்டும் இப்படி திரும்ப திரும்ப நடக்குது? இந்த கேள்வி நம்ம எல்லோர் மனசுலயும் எப்போவாவது ஒரு தடவையாவது வந்திருக்கும். இந்த வலிய தவிர்க்க முடியாது. ஆனா இதுக்கான காரணங்களையும், பதில்களையும் நாம தேடலாம். அந்த பயணத்த தான் நாம இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். இந்த மாதிரி நம்ம மனசை குடையிற கேள்விக்கு வேத ஜோதிடம் ஒரு தெளிவான ஆழமான ஒரு பார்வைய நமக்கு கொடுக்குது. இது வெறும் உணர்ச்சிகளை பத்தி மட்டும் பேசாம, இதுக்கான காரணங்கள் என்ன, தீர்வுகள் என்னன்னு ஆராய நமக்கு வழிகாட்டும். சரி, இன்னைக்கு நாம எத பத்தியெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த துரோகத்தோட வலிய ஜோதிட ரீதியா எப்படி புரிஞ்சுக்கலான்னு பாப்போம். அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன ஜோதிட காரணங்கள் இருக்கு, அதுக்கான சிம்பிளான பரிகாரங்கள் என்ன, தரிசிக்க வேண்டிய கோவில்கள் எது, கடைசியா மன அமைதிக்கான பாதை எதுன்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பிக்கை துரோகம்ங்கிறது ஏதோ தற்செயலா நடக்கிற விஷயம் கிடையாது. இது நம்மளோட மனசு, புத்தி, உறவுகள் இதையெல்லாம் கட்டுப்படுத்துற கிரகங்களோட நிலையோட ரொம்ப ஆழமா சம்பந்தப்பட்டிருக்கு. இப்போதான் அசல் விஷயத்துக்கே வரும். ஜோதிடம் இதை எப்படி ஒரு மேப் மாதிரி காட்டுதுன்னு தெரியுமா? வாங்க, ஒருத்தரோட ஜாதகத்துல எந்த மாதிரியான கிரக அமைப்பு இருந்தா அவங்க துரோகத்தால பாதிக்கப்பட வாய்ப்பு அதிகம்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல சந்திரன், நம்ம மனசோட காரகன். அதாவது நம்ம மனச கண்ட்ரோல் பண்றவரு இவர்தான். ஒருத்தரோட ஜாதகத்துல சந்திரன் வீக்கா இருந்தா அவங்க ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க, மனசு ரொம்ப லேசா இருக்கும். இதனால என்ன ஆகுனா, யார் என்ன சொன்னாலும் டக்குன்னு நம்பிடுவாங்க, ஈஸியா ஏமாண்டு போயிடுவாங்க. அடுத்து புதன். இவர்தான் நம்ம புத்தியோட, அதாவது பகுத்தறிவோட காரகன். புதன் பாதிக்கப்பட்டா நம்மளோட யோசிக்கிற திறனை கொஞ்சம் மந்தமாயிடும். அதனால மத்தவங்களோட கெட்ட எண்ணத்தையோ அவங்க போடுற தப்பு கணக்கையோ நம்மால சரியா கணிக்க முடியாம போயிடும். ரெட் பிளாக்ஸ கவனிக்கவே மாட்டோம். ராகு, கேது இவங்களோட தாக்கம் ரொம்பவே நாடகீயமா இருக்கும். யோசிச்சு பாருங்க, உங்க ஜாதகத்துல முதல் வீட்லயோ இல்ல 7ஆம் வீட்லயோ இவங்க இருந்தா, நீங்க ஜான் தோழன்னு நினைக்கிறவங்களே உங்க பார்ட்னரை கூட திடீர்னு உங்களுக்கு எதிரா திரும்ப வாய்ப்பு இருக்கு. அடுத்தது 6ஆம் வீடு. இதுக்கு சத்ருஸ்தானம்னு பேரு, அதாவது எதிரிகளோட வீடு. இதுல ஒரு விசித்திரம் என்னன்னா, இந்த வீட்டு அதிபதி உங்க லக்னாதிபதியோட சேர்ந்தா நேத்து வரைக்கும் நண்பனா இருந்தவன் இன்னைக்கு எதிரியா மாறுவான். நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு எதிரா மாறுற ஒரு சூழலை இது உருவாக்கும். கடைசியா சனி செவ்வாய் சேர்க்கை. இந்த 2 பவர்ஃபுல் கிரகங்களும் ஒன்னா சேரும்போது ஒரு நெகட்டிவ் சைக்கிள் மாதிரி உருவாகிடும். திரும்ப திரும்ப ஏமாற்றம், கொடுத்த காசு வராம போறது, நம்பி மோசம் போறதுன்னு இது தொடர்கதையா ஆகிடும். சோ சுருக்கமா சொல்லணும்னா, சந்திரன் பலவீனமா இருந்தா சுலபமா நம்பிடுவோம். புதன் பாதிக்கப்பட்டா பகுத்தறிவு வேலை செய்யாது. ராகு கேது இருந்தா கூட இருக்கிறவங்களே குழி பறிப்பாங்க. 6ஆம் வீடு நண்பர்களை எதிரியாக்கும். சனி செவ்வாய் சேர்க்க தொடர் நஷ்டத்தை கொடுக்கும். இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான கிரக அமைப்புகள். சரி, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இதுக்கு தீர்வே இல்லையா? கண்டிப்பா இருக்கு. ஜோதிடம் பிரச்சனைய மட்டும் சொல்லாது, அதுக்கான தீர்வையும் சொல்லும். வாங்க, அதுக்கான எளிய பரிகாரங்களை பார்க்கலாம். நம்மள நாமளே பாதுகாத்துக்க, நம்ம இன்ட்யூஷனை அதிகப்படுத்துக்க இதோ ஒரு 4 சிம்பிளான பரிகாரங்கள். செவ்வாய் இல்ல சனிக்கிழமையில மௌனமா இருக்கிறது, தேய்பிறை அஷ்டமியில கால பைரவரை கும்பிடுறது, வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மஞ்ச துணி சாத்தி வழிபடுறது, கடைசியா அமாவாசை அன்னைக்கு பூசணிக்காய் சுற்றி திருஷ்டி கழிக்கிறது. இதெல்லாம் நம்மள சுத்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்கும். பரிகாரங்கள் மட்டும் அல்லாம சில குறிப்பிட்ட புனித தலங்களுக்கு போறதும் பெரிய ஆறுதலை கொடுக்கும்னு நம்ம பாரம்பரியம் சொல்லுது. வாங்க, அப்படிப்பட்ட இடங்களுக்கு ஒரு ஆன்மீக பயணம் போலாம். முதல்ல திருவாலங்காடு. துரோகத்தால மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருந்தா இங்க போயிட்டு வந்தா அந்த வலியோட தாக்கம் குறையும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. மனசுக்கு ஒரு விதமான அமைதி கிடைக்கும். அடுத்து ஐயாவாடி பிரத்யங்கராதேவி கோயில். இது ஒரு ஆன்மீக கவசம் மாதிரின்னு சொல்லுவாங்க. எதிரிகள் கிட்ட இருந்தும் வஞ்சகர்கள் கிட்ட இருந்தும் நம்மள பாதுகாக்கிற ஒரு சக்தி இந்த கோவிலுக்கு இருக்கு. சோளிங்கர் நரசிம்மர் கோயில். ஒருவேளை துரோகத்தால நீங்க பணத்தையோ மரியாதையோ கௌரவத்தையோ இழந்திருந்தா அதை திரும்பப் பெற இங்க வந்து வேண்டிக்கலாம். சங்கரன் கோவில். மன அமைதி வேணும், நண்பர்கள் அல்லது குடும்பத்துல பிரிஞ்சு போன உறவுகள் சேரணும் நினைக்கிறவங்க போக வேண்டிய ஒரு முக்கியமான இடம் இது. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு இது எப்படி வழிகாட்டுதுன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜோதிடம் நம்மளோட வீக்னஸ நமக்கு காட்டுற ஒரு டூல்.
சில எளிய பரிகாரங்கள் மூலமா நம்மள நாமே பாதுகாத்துக்கலாம். புனித தலங்களுக்கு போறது நமக்கு ஆறுதலை கொடுக்கும். முக்கியமா இதோட நோக்கம் பயமுறுத்துறது இல்ல, விழிப்புணர்வோட நம்மள நாமே மேம்படுத்திக்கிறது தான். கடைசியா ஒரே ஒரு கேள்வி. ஜோதிடம்ங்கிறது நம்மளோட தலையெழுத்தான். நம்மால மாத்தவே முடியாத விதியா, இல்ல நம்ம வாழ்க்கை பயணத்துல வர கஷ்டங்களை சமாளிக்க நமக்கு வழிகாட்டுற ஒரு மேப்பா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?